வணக்கம். தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவினுடைய பல தலைவர்கள் தாவேகா பக்கம் போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்பொழுது எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகா பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 பேர் சீக்கிரமா ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நேற்றைய கூட்டத்துல கலந்துக்காத 2 பேர் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே அதிமுகல இருந்து பலர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இவங்க தான் போறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாகிகள் பலர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மாநகராட்சியிலிருந்து, நகராட்சியில இருந்து, பேரூராட்சியிலிருந்து, ஊராட்சியில இருந்து வட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள், அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தாவேகா பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 32% நிர்வாகிகள் தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாங்க. 32% அதிமுக உறுப்பினர்கள் கிடையாது, நிர்வாகிகள். அதிமுகல பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் 32% பேர் தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் 2 பேரும் சண்டை போட்டிருக்கும் போது அதிமுகல இருந்து 7% பேர் வெளியில போனாங்க. அதுல ஒரு 2% பேர் திருப்பி வந்துட்டாங்க. 5% பேர் வரல. 5% அந்த நேரத்துல இபிஎஸ் வந்து சமாளிச்சிட்டாரு. ஆனா இந்த முறை 32% அது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்ற பொழுது பல இடங்களுக்கு வந்துட்டு நிர்வாகிகளை போட முடியாம திணறிட்டு இருக்கிறாரு இபிஎஸ் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் பார்வையும் அவர் மேல வைக்கப்படுது. இந்த நேரத்துல தாவேகா சார்பில் இருந்து இங்கிருந்து போயிருப்பாங்க இல்லையா நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏக்களா இருந்து ரிசைன் பண்ணவங்க, முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கிறாங்களாம் தாவேகா. அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாத்தையும் நீங்க இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க வந்துட்டு ஆஃபர் தரோம். தட் இஸ் வந்துட்டு அடுத்த இடைத்தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு நாங்க வாய்ப்புகள் தரோம். உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் தரோம். வாரிய தலைவர் பதவி தரோம். இன்னும் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் பதவி, நீங்க என்னென்ன பதவியில இருந்தீங்களோ அதற்கு ஈக்குவலான பதவிகள நாங்க தர்றோம். அதிமுகல இருந்து பல நிர்வாகிகள நீங்க கூட்டிட்டு வரணும். சீக்கிரமா கூட்டிட்டு வரணும். அதுதான் டாஸ்க்ன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகல இருந்து 90% பேரை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாமே வந்துட்டு அதிமுகல இருந்து வந்தவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதிமுகவை மொத்தமா காலி பண்ணும் அப்படின்றது தான் வந்துட்டு தாவேகாவினுடைய ஒரு பிளானா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடைத்தேர்தல் அப்படின்றதும் சமீபத்துல அறிவிச்சாங்க. ஒரு 3 மாநிலத்துக்கு மத்திய பிரதேசம், பீகார் அண்ட் குஜராத் இந்த 3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க. ஜூலை 30ஆம் தேதின்னு சொல்லிட்டு அதுல தமிழகம் அறிவிக்கப்படல. ஸோ இடைத்தேர்தலுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதற்குள்ள அதிமுக மொத்தமா காலி பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல தாவேகா இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்கிறோம். ஸோ இது யாருக்கு நல்லது? ஒரு பக்கத்துல வந்துட்டு அதிமுக அழிஞ்சு போயிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல ஏங்க அதிமுக காரங்க பூரா தாவேக்கால வந்துட்டாங்கன்னா தாவேக்காவுக்காக உழைச்சவங்களுக்கு ஸ்பேஸே இல்லாம போயிடும். எப்படி திமுகல அதிமுக காரங்க பலர் போனதுனால திமுகவுக்குன்னு உழைத்த தொண்டர்களுக்கு ஸ்பேஸே இல்லாம போனது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தாவேக்காவுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் சொல்றாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாறை சாறையா மாற்று கட்சியில இருந்து குறிப்பா அதிமுகல இருந்து நிர்வாகிகள் தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரக்கூடிய சனிக்கிழமைகளையும் தொடரும். ஸோ இது எங்க போய் முடிய போகுது, யாருக்கு லாபமா போக போகுது, அதிமுகவினுடைய மொத்த 90% இங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பிளான் வெற்றியடைய போகுதா? அப்படி வெற்றி பெற்றது அப்படின்னா அது தாவேகாவுக்கு சவாலா சாதகமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்பொழுது இதுதான் பிளானா இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.